ரெட்ரோ படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல கருப்பு மற்றும் லக்கி பாஸ்கர் மாதிரியான வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் வெங்கி அட்லூரி இயக்கத்திலையும் நடிச்சிட்டு வராரு. சீக்கிரமே இந்த படங்கள் வெளியாக இருக்கிற நிலையில சூர்யா அடுத்த படத்துக்கும் தயாராகிட்டாரு. ரோமான்சம், ஆவேசம் மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் ஜித்து மாதவன் இயக்கத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்துல நடிகை நஸ்ரியாவும் நடிக்கிறாங்க. கடைசியா 2014 திருமணம் என்னும் நிக்கா படத்துல நடிச்ச நஸ்ரியா கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கறாங்க. இதனாலேயே இவங்க ஃபேன்ஸ்க்கு இந்த படம் மேல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம பிரேமலு ஃபேம் நஸ்லனும் இந்த படத்துல நடிக்கிறாரு. இவங்களோட சேர்ந்து நடிகர் ஆனந்த்ராஜும் நடிக்க இருக்காரு. மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேசம் மாதிரியான படங்களுக்கு இசையமைச்ச சுசின் ஷாம் தான் இந்த சூர்யா 47 படத்துக்கு இசையமைக்கிறாரு. இதுதான் இவர் தமிழ்ல அறிமுகமாகிற முதல் படம் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூர்யா 47 படத்தோட பூஜையில சூர்யாவோட ஒய்ஃப் ஜோதிகாவும் கலந்திருக்காங்க. ரகரம் ஸ்டுடியோஸ் தான் சூர்யாவோட இந்த 47வது படத்தை தயாரிக்கிறாங்க. சீக்கிரமே மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. சூர்யாவோட இந்த எதிர்பாராத திடீர் அனௌன்ஸ்மெண்ட் அவரோட ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த படம் சூர்யாவோட கரியர்ல ஒரு நல்ல படமா அமையும்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு.